ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎலுக்கான 12வது மேட்ச். ஸோ 12வது மேட்ச் பொறுத்தவரையும் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட்டுக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்காச்சர்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிறக்க 12வது மேட்ச்க்கான பிளேயர்ஸ் வெட் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட் அண்ட் ஹெட் அவுட் பேட்டில் அண்ட் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக் யாருக்கெல்லாம் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரிஸ்க்காக எடுக்கலாம் அண்ட் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரெல்லாம் இருக்குது அண்ட் 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீமாக இருக்கட்டும் கிராண்ட் லீக் டீமாக இருக்கட்டும் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ அந்த டீம்லேருந்து 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அண்ட் பாப் ஆப்ஷன் பிச் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது, ஃப்ரீ அவைலபிள் தான் அண்ட் ப்ரைம் எதுவும் பண்ணல. ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA குபேரா ஃபேண்டசி ஆப்க்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிளாசிக் டியோ அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் கிளாசிக் பொறுத்தவரையும் நீங்கள் நார்மலாக 11 பேரை சூஸ் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்கள் ஸ்மால் லீக் கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். அண்ட் டியோ பொறுத்தவரையும் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னா அன்னட்டு 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதுலேருந்து நீங்கள் ஒரு பிளேயர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆப்போனண்ட் வரவங்க ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா பென் டார்ச்சஸை அவங்க ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் பிலிப்பி ஆர் ஷாம் மார்பர் இந்த 2 பேர்த்தில் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக யார் இருக்காங்களோ பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபீச்சரிட்டி இருக்குது. அதில் நம்ம ஃப்ரீ கிவ்வே கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் இப்போ டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு GST சார்ஜஸ் இல்லை. அண்ட் இன்ஸ்டால் விட்ராவல் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் லீக் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி மேட்ச் பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கும் பிரிஸ்பேன் ஹீட்டுக்கும் நடக்கிறக்க 12வது BBL மேட்ச் டிசம்பர் 26 அண்ட் டைமிங் கொடுத்துரி 3:45 PM. ஸோ இந்திய நேரப்படி 3:45 PM நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்டேடியம் அண்ட் பெர்த்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. பெர்த் இடத்துல பொறுத்தவரையும் 29 மேட்ச் ப்ளே பண்ணி ஃபாஸ்ட் பாலர்ஸ் பார்த்தீங்கன்னா 272 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 147 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 125 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் 199 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 73 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் ஓவரால் 84 விக்கெட் அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 41 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 43 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்த வெனுவில் கடைசி நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸும் 2 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பாலர்ஸும் எடுத்திருக்காங்க இந்த வெனுவில் பொறுத்தவரையும். அண்ட் ஹெட் அவுட் பேட்டில் பொறுத்தவரையும் டோட்டல் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா 23 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் பெர்த் ஸ்காச்சர்ஸ் 15 மேட்சும் பிரிஸ்பேன் ஹீட் வெறும் 8 மேட்ச்சும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட் அவுட் பேட்டில் பொறுத்தவரையும் பெர்த் ஸ்காச்சர்ஸ் கொஞ்சம் அப்பர் எண்டில் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அது ஹோம் அட்வான்டேஜ் கிரவுண்ட் வேறு. ஸோ அவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 2 டீமுக்கான ஒரு பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். பெர்த் ஸ்காச்சர்ஸ் பொறுத்தவரையும் கீட்டன் ஜென்னிங்ஸ் அண்ட் ஃபின் ஆலன் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. கூப்பர் கோனலி ஆரோன் ஆர்டி இந்த மேட்ச் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆஸ்டன் டர்னர் பார்த்தீங்கன்னா இந்த டீமோட கேப்டன். மேத்யூ ஹர்ஸ்ட் விக்கெட் கீப்பிங் சொல்லுவார். நிக் ஆப்சன், ஆஸ்டன் ஆகர், ஆண்ட்ரூ டை, ஜாஸ்டன் பெக்ரண்டாஃப், லான் மோரிஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்காச்சர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். பிரிஸ்பேன் ஹீட்டோட ஒரு பிளேயிங் லெவன் பொறுத்தவரையும் டாம் பேண்டன் அந்த மேட்ச் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் காலின் மோண்டோ 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நாதன் மெக்ஸ்வினி, மேத்யூ ரென்ஷா, ஜிம்மி பேர்சன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்துடுறாரு. மேக்ஸ் பிரையண்ட் அண்ட் பால் வால்டர், சேவியர் பேர்லட், மிச்சல் சொப்னன், மேத்யூ குன்மன் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் இந்த மேட்ச் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஓகே, 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்த்துட்டோம். இப்போது பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வைஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெர்த் ஸ்காச்சர்ஸ் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்தவரைக்கும் கீட்டன் ஜென்னிங் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் அண்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே கொஞ்சம் போராக இருக்குது. ஸோ அவர் ஆடின லாஸ்ட் 2 மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா இயர்லே விக்கெட்டை இழந்திருக்காரு. இவரோட ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் போராக தான் இருக்குது. T20 பொறுத்தவரையும் கொஞ்சம் அவரேஜாக ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் ஓடி டெஸ்ட்டில் அவரோட நல்ல பெஸ்ட்டு கொடுப்பாரு. பட் T20யில் அவரால் அடாப்ட் பண்ண முடியல. அண்ட் கிராண்ட் லீக் பிக்கு ஒரு சூட்டபிளான ஆப்ஷன்ஸாக இருப்பார். எந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வரும்னா ஒரு 10 டீம் இல்லை ஒரு 6 டீம் போடுறவங்களுக்கு இவர் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருப்பார். அண்ட் ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அண்ட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுனால இவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக நீங்கள் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபின் ஆலன் ஹெட் டு ஹெட்டில் ரெக்கார்டு எதுவுமே இல்லை. வெனுவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 6 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 6 ரனில் 5 ரன் செகண்ட் இன்னிங்ஸ் வந்திருக்கு. இவரோட ரீசன் ஃபார்ம் நீங்கள் ஒரு 5 மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் ஒரு லாஸ்ட் நடந்த ஒரு 3 மேட்ச்சில் 0-4-6 அப்படிங்கிறது அவுட் ஆயிருக்காரு. ஸோ எப்படி கீட்டன் ஜென்னிங்ஸ் அப்படி கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. ஸோ அதே மாதிரி ஃபின் ஆலன் ஃபார்ம் அவுட் இருக்காரு. இருந்தாலும் இவர் T20 பேட்ஸ்மேன். ஸோ நல்லா ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பிளேயருங்க. கீட்டன் ஜென்னிங்ஸோட நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. அண்ட்
நிறைய T20 சீரீஸில் பார்த்தீங்கன்னா 100+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் இவருக்கு ஒரு ஆப்ஷன் சாய்ஸ் கொடுத்து பாருங்கள். கிராண்ட் லீக்கில் ஃபெர்தஸ் ஸ்காச்சர்ஸ் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேட்டர் ஆப்ஷனாக நீங்கள் ஃபின் ஆலனுக்கு இந்த மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கூப்பர் கோனலை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 70 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதில் 4th இன்னிங்ஸ்லையும் கொஞ்சம் டீசெண்டான ரெக்கார்ட் இருக்குது. வெனுவில் 11 மேட்ச்க்கு 231 ரன் அண்ட் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நல்லா பெட்டராக பேட்டிங் பண்ணியிருக்காரு. பவுலிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி அந்த 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மில் நோட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ கடைசியான அந்த 3 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 66 ஒரு விக்கெட் அண்ட் தென் 14 விக்கெட் எல்லாம் போயிருக்காரு. 64 ஒரு விக்கெட் அப்படிங்கிறத விக்கெட்டும் எடுத்துறாரு. பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ரன்ஸ் ஆடிடுறாரு. ஸோ கம்பல்சரி பிக்கில் வந்துட போகிறாரு. ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஸ்மால் லீக்கில் மோஸ்ட்லி வரவங்க இவர் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க சேஃபான ஆப்ஷன்ஸில். ஸோ நீங்கள் ஒரு ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஹாரோன் ஆர்டி பொறுத்தவரையும் டபுள் ஆப்ஷன்ஸில் வருவாருங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் பவுல் பண்ணிடுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் டாப் ஆஃப் தி ஆர்டரில் வந்துடுவார். ஸோ 10 மேட்ச் ஹெட் டு ஹெட்டில் 5 விக்கெட் அண்ட் 184 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் இப்போ அவரோட பெஸ்ட்டாக இருக்குது. பவுலிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 3 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அந்த 4 விக்கெட்டு வந்திருக்கு. அதே மாதிரி வெனூரில் இருக்கிற ரன் பொறுத்தவரையும் 21 மேட்ச்க்கு 15 விக்கெட் 560 ரன்ஸ். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்க ஒரு பிளேயர். பவுலிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 5 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும் வெனூரில் எடுத்திருக்காரு. ஸோ வெனூர் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு ஹாரோன் ஆர்டி பொறுத்தவரையும். ரீசன் ஃபார்ம் வைஸ் அவரை பார்க்குறப்போ ஸோ டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். பேட்டிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பவர் ரேட்டிங் வச்சிருக்காரு. பவுலிங்லேயும் பார்த்திங்கன்னா அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஹாரோன் ஆர்டி பொறுத்தவரையும். ஆஸ்டன் டர்னர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 16 மேட்சஸ்க்கு 248 ரன் அண்ட் 1 விக்கெட் 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ஆவரேஜ் 37 இருக்குது. அண்ட் வெனூலையும் பொறுத்தவரையும் 28 மேட்ச்க்கு 39 ஆவரேஜும் அண்ட் 705 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி பாருங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 29 ஆவரேஜாக இருக்குது. பட் சேசிங்கில் 52 ஆவரேஜ் இருக்குது. ஸோ ஆஸ்டன் டர்னர் பொறுத்தவரையும் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 மேட்சஸில் 8 ரன் 1 விக்கெட் அண்ட் 39 37 அப்படிங்கிறத ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. சேசிங் அப்படின்னு வரப்போ ஆஸ்டன் டர்னர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு 50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேசிங்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணிங்க. மேத்யூ அஸ்டை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் அண்ட் வெனூவில் பெருசாக எந்த ரெக்கார்டும் இல்லை. ஸோ இவரை பொறுத்தவரையும் இந்த மேட்ச்சில் ஒரு 50 ஆப்ஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க ஒரு டீமில் பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஒர்த்தபுளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் போராக தான் இருக்குது அவர்கிட்ட பொறுத்தவரையும். நிக் ஆப்ஷன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்சஸ்க்கு 108 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அந்த ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு நிக் ஆப்ஷன். அதே மாதிரி வெனூவில் பொறுத்தவரையும் 17 மேட்சஸ்க்கு 176 ரன் அண்ட் போத் இன்னிங்ஸ்லேயும் கொஞ்சம் டீசெண்டான ரன் வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப தான் கொஞ்சம் பூரா இருக்குது. ஸோ அவரோட வரக்கூடிய டவுன் ரொம்ப கீழே வரனால பெருசாக அந்த 30+ ரன்ஸ் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. மற்றபடி ரிஸ்க்கான டீமில் ஸோ டாப் ஆர்டர் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் டீம் பை சான்ஸ் நீங்கள் பிரிஸ்பேன் 8 ஃபஸ்ட் போல் பண்ணி பவர் பிளேக்குள்ளே ஒரு 4 விக்கெட் விடுற மாதிரி நீங்கள் டீம் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீமுக்கு நிக் ஆப்ஷன் ஒரு யூஸ்ஃபுல்லான பிளேயராக இருப்பார். ஏன்னு சொல்கிறேன்னா பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியான பிளேயர். ஒரு 20 ரன் அடித்து ஒரு 2 கேட்ச் பிடிச்சாலுமே உங்களுக்கு கிராண்ட் லீக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக வரத்துக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் அவர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ்டன் ஆகர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 13 மேட்சஸ்க்கு 8 விக்கெட் 114 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே கொஞ்சம் டீசெண்டாக ரன் வச்சிருக்காரு. பவுலிங்கில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்க்கு 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 6 மேட்ச்க்கு 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு ஆஸ்டன் ஆகர். அண்ட் வெனூவில் பொறுத்தவரையும் 20 மேட்சஸ்க்கு 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 11 மேட்ச்க்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஒரு விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா ஆஸ்டன் ஆகருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி மேட்ச்சில் ஒரு 3 மேட்ச் எடுத்துட்டு அப்படின்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் விக்கெட் எதுவும் இல்லாமல் ஆஸ்டன் ஆகர் போயிருக்காரு. ஆண்ட்ரூ டை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 16 மேட்சஸ்க்கு 27 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச்சுக்கு 13 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச்சுக்கு 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் ஹெட் டு ஹெட்டில் நல்லா ரெக்கார்ட் வச்சிருக்காரு ஆண்ட்ரூ டை. வெனூவில் பொறுத்தவரை 28 மேட்ச்சுக்கு 45 விக்கெட். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 13க்கு 20 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 15 மேட்ச்சுக்கு 25 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆண்ட்ரூ டை பொறுத்தவரையும் மஸ்ட் பிக்னு சொல்லுவோம். ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் ஃபஸ்ட்டு சரி செகண்ட் இன்னிங்ஸில் ரெண்டுலேயுமே சரி அப்படி பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துகிட்டே இருக்காரு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துகிட்டு அப்படின்னா ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லாமல் போயிருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா கடைசி இந்த மேட்ச்சில் ஒரு விக்கெட் அண்ட் தென் 3 விக்கெட் அப்படிங்கிறத ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு ஆண்ட்ரூ டை. ஜேசன் பெக்ரண்டாஃப் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 16 மேட்ச் ப்ளே பண்ணி 26 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 9 மேட்ச்க்கு 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் நோட் பண்ண வேண்டியது. ஜேசன் பெக்ரண்டாஃப் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்க்கு ஒரு 8 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது ஜேசன் பெக்ரண்டாஃப். வெனூவில் பொறுத்தவரையும் 27 மேட்சஸ்க்கு
35 விக்கெட். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 13 மேட்ச் பவுல் பண்ணி 19 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் 14 மேட்ச்சுக்கு 16 விக்கெட். ஸோ வெனுவில் ஹெட்வர்ட் ரெண்டுலையுமே பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணார் அப்படின்னா ஜேசன் மெக்ராண்டோஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் கடைசியாக நடந்த 3 மேட்ச்சில் தெரியுது. மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ள கம்பல்சரி வந்துடுறாரு. மஸ்ட் பிக்னே சொல்லுவேன். ஸோ ஸ்மால் லீக்கு ஒர்த்தான பிளேயர். ஜிஎல்லையும் கூட நீங்கள் ரிஸ்க்காக கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாரன்ஸ் மோரிஸ் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபோர்த் இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 10 மேட்சஸ்க்கு 17 விக்கெட்டும் அண்ட் செகண்ட் ஹேண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கார். 4 மேட்ச்சுக்கு ப்ளே பண்ணி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஜேசன் மெக்ராண்டோஃப் எப்படி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு இம்பார்ட்டனோ அதே மாதிரி லாரன்ஸ் மோரிஸ் பொறுத்தவரையும் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங் அப்பப்போ அவர் பவர் பிளேயில் விக்கெட் விடாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா இவரை அட்டாக் பண்ண போகிறப்ப தான் விக்கெட்டை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்தவரை டீசெண்டாக வச்சிருக்காரு. ஸோ கடைசி மேட்ச்சில் மட்டும் விக்கெட் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாமே 2 விக்கெட் எடுத்திருக்காரு லாரன்ஸ் மோரிஸ் பொறுத்தவரையும். அதே மாதிரி ரிஸ்பன் ஹிட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலின் மொன்ரோ. ஸோ காலின் மொன்ரோ ஹெட்வர்ட்டில் 3 மேட்சஸ்க்கு 70 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் டீசெண்டான ஒரு ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெருசாக அது கண்ட்ரிபியூட் பண்ணல ஹெட்வர்ட்டில். வெனுவில் பொறுத்தவரை 5 மேட்சஸ்க்கு 200 ரன். அதில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப தான் அந்த 200 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா காலின் மொன்ரோ நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் விக்கெட் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் தான் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக இருக்குது. கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துகிட்டோம் அப்படின்னா 7, 9, 13, 10 அப்படிங்கிறது அவரோட ரீசன் வைஸ் ஃபார்மாக இருக்குது. கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்க்கான பிளேயர்ஸாக நீங்கள் உள்ளே வச்சு ட்ரை பண்ணலாம். இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டாம் பாண்டன் பொறுத்தவரை ஹெட்வர்ட்டில் 2 மேட்ச்சுக்கு 62 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் அந்த 62 ரன்னும் வந்திருக்கு. வெனுவில் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ண வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச்சில் ப்ளே பண்ணுங்க அப்படின்னா 73, 50 நாட் அவுட் அப்படிங்கிறத முடிச்சிருக்காரு. டாம் பாண்டன் பொறுத்தவரை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நாதன் மெக்ஸ்யூனி பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 56 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் அந்த 53 ரன் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரையும் வெனு ரெக்கார்ட் அண்ட் ஹெட்வர்ட் ரெக்கார்ட் ரெண்டுமே கொஞ்சம் ஆவரேஜான ஸ்கோர் தான் வச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ண வேண்டியது கடைசியாக நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 78 அடிச்சு நாட் அவுட் பண்ணி மேட்ச் வச்சு முடிச்சு கொடுத்துட்டு போனார் கடைசி நடந்த மேட்சஸில். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் மோஸ்ட்லி எல்லாரோட பார்வையும் ஒரு மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஒரு பிளேயராக உள்ளே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வைஸ் கேப்டனாக ஒரு டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சனானா இல்லைன்னு தான் சொல்லுவேன். வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சனாக நாதன் மெக்ஸ்யூனி இருக்க போகிறாரு. மேத் ரன்ஸாக பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 9 மேட்சஸ்க்கு 103 ரன். அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது ஸ்கோர் பொறுத்தவரையும். வெனுவிலே பெருசாக இந்த ரெக்கார்டும் இல்லை. பட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசியாக நடந்த 2 மேட்சஸில் ஒரு 50 18 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு அடாப்டான பிளேயரை பொறுத்தவரையும் செகண்டாக பேட் பண்ணுறப்போ நல்லா ஒரு ரெக்கார்ட் இருக்குது மேத் ரன்ஸாவுக்கு. இவரோட ஹைட் அட்வான்டேஜ்னால லாங் ஃபீல்டிங் தான் இருப்பார். ஸோ அதுலேயும் கேட்ச் படிக்க வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அவருனால. செகண்ட் இன்னிங்ஸ்னால் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஜிம்மி பேரசன் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 18 மேட்ச் ப்ளே பண்ணி 20 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 259 ரன். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 8 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஹெட்வர்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனுவிலே 5 மேட்சஸ்க்கு 91 ரன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது. அண்ட் வெனு ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்தவரையும் கடைசியாக நடந்த ஒரு ப்ளே பண்ண மேட்சஸில் 72, 43, 8 அப்படிங்கிற ஸ்கோராக வச்சிருக்காரு. ஸோ ஓப்பனிங் பண்ணினார் அப்படின்னா இவர் ரொம்பவே மஸ்டாக பிக்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓப்பனிங் வரல அப்படின்னா ஒரு டீமில் வச்சும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயராக இருக்கிறதுக்கான ஆப்ஷன் பேரேஷன்கிட்ட இருக்குது. மேக்ஸ் பிரையண்ட் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 12 மேட்ச் ப்ளே பண்ணி 21 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 253 ரன். அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் இவரோட டீசெண்டான ஸ்கோராக தான் இருக்குது. வெனுவிலையும் பெருசாக பார்த்தீங்கன்னா ரன் ஸ்கோர் பண்ணல. அவனோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஸோ இவரோட வரக்கூடிய டவுன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4th டவுன் வரனால அதிகப்படியான வாய்ப்புகள் அவருக்கு இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் கிடைக்கல. பட் இந்த மேட்ச்சில் டாப் ஆர்டர் கோலாப்ஸ் வர மாதிரி நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல மேக்ஸ் பிரையண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்சன்டேஜ் வைஸும் ரொம்பவே கம்மியான பிளேயராக தான் இருக்கார். ஸோ கிராண்ட் லீக்குக்கு சூப்பரான பிளேயராக ஒரு இந்த மேட்ச்சை பொறுத்தவரை இருக்க போகிறாரு. பால் வால்டரை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் 3 ஓவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் 2 ஓவர் போடுவார். ஸோ ஹெட்வர்ட்டில் பொறுத்தவரையும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட். அந்த 3 விக்கெட் பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. வெனுவில் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து விக்கெட் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஒரு விக்கெட் மேட்ச் எடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு. ஃபஸ்ட் பவுலிங்னா ஏன்னா டெத் ஓவரில் வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணிசமான ரன்ஸ் அடிப்பார். அதனால சொல்கிறேன். ஸ்மால் லீக்கில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக அவங்க ஆப்போனண்ட்லாம் வரதுக்கான ஃபேன்ஸ் மோஸ்ட்லி அதிகமாக இருக்குது. அண்ட் சேவியர் பேர்லெட் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 8 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் 62 ரன். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும் சேவியர் பேர்லெட் எடுத்திருக்காரு.
வெனூவில் பொறுத்தவரை 4 மேட்சஸ்க்கு 5 விக்கெட். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. 3 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணார் அப்படின்னா சேவியர் பேர்லெட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பீக்காக இருப்பார். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா பவர் பிளே இன்ச்சியில் பவுல் பண்ண போகிறப்போ நல்லாவே இவருக்கோட லென்த் அண்ட் லைன் அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் எல்லாமே விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு கிரியேட்டிவ் ஏற்படுத்துது. என்னோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஒரு 5 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விக்கெட் அந்த 3-1 அப்படிங்கிறத ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்கு. ஸோ எப்படி என்னோட ட்ரீம் டீமுக்குள்ள வந்துறாரு சேவியர் பேர்லெட் ஒரு மஸ்ட் பிக்னே சொல்லுவேன். அண்ட் சொப்சனை பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 10 விக்கெட். அதில் பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனூவில் பொறுத்தவரையும் பெருசாக ரெக்கார்டே இல்லை, விக்கெட் வந்து எடுக்கலை. பட் ஹெட் வெயிட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்தவரையும் கடைசியாக நடந்த 2 மேட்சஸில் பெருசாக அந்த 3 விக்கெட் எதுவும் எடுக்கல, ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி ரெக்கார்ட் அப்படி வைஸ் பொறுத்தவரையும் பூரா தான் இருக்குது. ஸோ ஒரு டீமில் நீங்கள் வர வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்னால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி பிளேயராக மட்டும் ஒரு கிராண்ட் லீக்கில் ஒரு 10 டீம் போடுறவங்க, ஒரு 6 டீம் போடுறவங்க சொப்சனாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாற்றி. அண்ட் மேத்யூ குன்மான் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 8 மேட்சஸ்க்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக போல் பண்ணுறப்போ அதில் 5 விக்கெட்டும், ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ 3 விக்கெட்டும் வந்திருக்கு. வெனு பொறுத்தவரையும் 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பால் இப்போ 2 விக்கெட்டும், ஃபஸ்ட் பால் இப்போ 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ குன்மான் பொறுத்தவரையும் எக்கானமிக்கில் போடக்கூடிய பவுலர். ஸோ ரன்ஸ் அதிகமாக லீக் பண்ண மாட்டார், ஸ்டெடியாக போடுவார். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்றபடி பிளேயராக ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயராக இருக்க மாட்டார். அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பால் பண்ணுறப்போ 3 விக்கெட்டும், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பால் பண்ணுறப்போ 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ வெனூவில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் அவர் ப்ளே பண்ணதில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் வந்தனால சேவியர் பேர்லெட் பார்த்தீங்கன்னா அவரோட ரோல் கொஞ்சம் மாறும். இவர் தான் ஃபஸ்ட்லேயே அந்த இன்சியில் நியூ பாலில் பவுல் பண்ண போகிறாரு. ஸோ பவர் பிளேயில் 2 ஓவர் பவுல் பண்ணிடுவார். ஸோ அப்போ இவருக்கான விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அதிகமாகுது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க்கான கேப்டன் வில்லியம்ஸ் காட்டணும் கிராண்ட் லீக்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்பென்சர் ஜான்சனை. ஓகே, பிளேயர் பேட்டில் பொறுத்தவரையும் அண்ட் கீட்டன் ஜென்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னுக்கிட்ட 9 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஃபின் ஆலன் பொறுத்தவரையும் பால் வால்டர்கிட்ட 1 முறையும், ஸ்பென்சர் ஜான்சன் கிட்ட 4 இன்னிங்ஸில் 1 முறையும் விக்கெட் இழந்திருக்காரு. லெஃப்டாக மார்த்தோட எங்கெஸ்டாக 46 இன்னிங்ஸில் 14 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு ஃபின் ஆலன். கூப்பர் கோர்னலி சேவியர் பேர்லெட் 1 முறையும் அண்ட் குன்மான்கிட்ட 1 முறையும் விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காரு. ஆரோன் ஆர்டியை பொறுத்தவரையும் பால் வால்டர் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் 2 பேர்த்திட்டும் 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. லெக் ஸ்பின்னுக்கிட்ட 28 இன்னிங்ஸில் 12 முறை ஆரோன் ஆர்டி விக்கெட்டை விட்டுருக்காரு. ஆஸ்டன் டெர்னர் பொறுத்தவரையும் சொப்சன் கிட்ட 5 இன்னிங்ஸில் 1 முறை அண்ட் லெஃப்டாக மார்த்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 12 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தப்போ குன்மான் இருக்கார். ஸோ குன்மான் வைஸ் ஆஸ்டன் டெர்னர் ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. காலின் மோட்டரை பொறுத்தவரையும் ஆஸ்டன் நாகர்கிட்ட 1 முறையும், ஆண்ட்ரூ டை கிட்ட 1 முறை, அந்த ஜேசன் பெக்ரண்டாஃப் அண்ட் லாரன்ஸ் மாரிஸ் இவங்க எல்லாத்துட்டையும் ஒவ்வொரு முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. லெக் ஸ்பின் கிட்ட 135 இன்னிங்ஸில் 47 முறை காலின் மோட்டர் விக்கெட்டை இழந்திருக்காரு. டாம் பண்டன் பொறுத்தவரையும் ஆஸ்டன் நாகர் ஸோ 3 இன்னிங்ஸில் 2 முறை ஆஸ்டன் நாகர் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காரு. ஜாய் ரிச்சர்ஸ்ன்ற 1 முறையும், லெக் ஸ்பின் கிட்ட 14 முறை அண்ட் லெஃப்டாக மார்த்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 19 முறையும் டாம் பண்டன் விக்கெட்டை இழந்திருக்காரு அதிகப்படியாக. அந்த நேதன் மெக்ஸூனி பொறுத்தவரையும் ஆண்ட்ரூ டை கிட்ட 1 முறை, ஆரோன் ஆர்டி கிட்ட அண்ட் மேத்யூ கில்லி அவர்கிட்ட 1 முறையும் அதிகமாக விக்கெட் இழந்திருக்காரு. மேத் ரென்சோ, ஆஸ்டன் நாகர் அண்ட் ஜேசன் பெக்ரண்டாஃப். ஸோ நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஜேசன் பெக்ரண்டாஃப் கிட்ட 6 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை மேத்யூ ரென்ஸாக விட்டுருக்காரு. ஆரோன் ஆர்டி கிட்ட 1 முறையும், மேத்யூ கில்லி அவர்கிட்ட 1 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. சில ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. 33 இன்னிங்ஸில் 12 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு மேத்யூ ரென்ஸா. அண்ட் ஜிம்மி பேர்சன் பொறுத்தவரையும் ஆஸ்டன் நாகர்கிட்ட 5 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ ஜே ரிச்சர்ஸ் 2 முறையும், ஆண்ட்ரூ டை அண்ட் ஜேசன் பெக்ரண்டாஃப்கிட்ட 2 முறை, அதிக முறை பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் நாகர் அண்ட் ஜேசன் பெக்ரண்டாஃப்கிட்ட விக்கெட்டை இழந்திருக்காரு. லென்ஸ் மோரிஸ்ட்ட 1 முறையும், ஆரோன் ஆர்டி கிட்ட 1 முறையும் ஜிம்மி பேர்சன் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் மேக்ஸ் பிரையன் பொறுத்தவரையும் ஆஸ்டன் நாகர்கிட்ட 4 இன்னிங்ஸில் 1 முறை அண்ட் தென் ஜாய் ரிச்சர்சன் 1 முறை, ஜேசன் பெக்ரண்டாஃப் 9 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஆரோன் ஆர்டி கிட்ட 1 முறையும், மேத்யூ கில்லி கிட்ட 6 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. பால் வால்டர் பொறுத்தவரையும் ஆஸ்டன் நாகர்கிட்ட 1 முறை, லாரன்ஸ் மாரிஸ்ட்ட 1 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காரு. லெக் ஸ்பின் கிட்ட 51 இன்னிங்ஸில் 22 முறை பால் வால்டர் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் ஓகே, இப்போ காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த 2 டீமில் பொறுத்தவரையும் கூப்பர் கோனலி தான் மோஸ்ட்லி ஸ்மால் லீக்கில் அவங்க கேப்டனாக வருவாங்க. ஸோ ஆப்ஷன் வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா சேவியர் பேர்லெட். இந்த காம்பினேஷனில் ஒரு 80% பேர் உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக ஸ்மால் லீக்கில் ஆப்னட் வருவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் பொறுத்தவரை டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக் நம்ம யாரை ட்ரை போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆரோன் ஆர்டி அவருக்கு ஒரு டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் வால்டர் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்ட்ரூ டை அண்ட் ஜேசன் பெக்ரண்டாஃப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்க பிளேயர்களுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம். ஸோ இது எல்லாமே
லைனப்ஸ் வராத்தினா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் சேஞ்சஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபைனலாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் இப்போ டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஃபின் ஆலன் அண்ட் டாம் பாண்டன், ஆஸ்டன் டர்னர், நாதன் மெக்ஸ்யூனி, மேத் ரென்சா, ஹரோன் ஆர்டி, கூப்பர் கோன்லி, ஜேசன் பெக்ரண்டாஃப், ஆண்ட்ரூ டை, சேவியர் பேர்லட், ஸ்பென்சர் ஜான்சன். இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஹரோன் ஆர்டிக்கும் வைஸ் கேப்டனாக டாம் பாண்டனுக்கு நான் இந்த காம்பினேஷனில் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சனுக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஜேசன் பெக்ரண்டாஃப்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் ஜிம்மி பேர்சன் அண்ட் காலின் மொன்ரோ, கேட்டன் ஜென்னிங்ஸ், ரென்சா, பால் வால்டர், ஹரோன் ஆர்டி, கூப்பர் கோன்லி, ஜேசன் பெக்ரண்டாஃப், ஜேவியர் பேர்லட், ஸ்பென்சர் ஜான்சன், லோன்ஸ் மோரிஸ். இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் டீம். இந்த செகண்ட் டீமில் நான் ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷனாக ஸ்பென்சர் ஜான்சனுக்கு கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாக ஜேசன் பெக்ரண்டாஃப்க்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல அதர் ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் பார்க்குறப்போ காலின் மொன்ரோக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா பால் வால்டருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஃபின் ஆலன் மட்டும் எடுத்திருக்கு. அண்ட் காலின் மொன்ரோ, நாதன் மெக்ஸ்யூனி, மேத் ரென்சா, ஹரோன் ஆர்டி, கூப்பர் கோன்லி, ஜேசன் பெக்ரண்டாஃப், ஆண்ட்ரூ டை, சொப்சன், சேவியர் பேர்லட் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய தேர்ட் டீம். இந்த 3வது டீமில் கேப்டன் ஆப்ஷனாக நான் கூப்பர் கோன்லிக்கும் அண்ட் வைஸ் கேப்டன் சேவியர் பேர்லட்டுக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸில் ஆண்ட்ரூ டைக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா மேத் ரென்சாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் ஃபின் ஆலன், டாம் பாண்டன், ஆஸ்டன் டர்னர், நாதன் மெக்ஸ்யூனி, ஆஸ்டன் ஆகர், மேத்யூ ரென்சா, பால் வால்டர் அண்ட் ஹரோன் ஆர்டி, கூப்பர் கோன்லி, ஆண்ட்ரூ டை, ஸ்பென்சர் ஜான்சன். இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 4th டீம். இந்த 4th டீமில் கேப்டன் ஆப்ஷனாக பால் வால்டருக்கும் நான் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வேறு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்டன் ஆகர் இருக்கார். ஸோ அவருக்கும் நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நாதன் மெக்ஸ்யூனிக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக அந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஜே பெரிசன் அண்ட் ஃபின் ஆலன், காலின் மொன்ரோ, ஆஸ்டன் டர்னர், மேக்ஸ் பிரையன், நாதன் மெக்ஸ்யூனி, கூப்பர் கோன்லி, ஜேசன் பெக்ரண்டாஃப், ஆண்ட்ரூ டை, சொப்சன் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். இது நம்ம பிக் பண்ணக்கூடிய 5வது டீம். இந்த 5வது டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ஃபின் ஆலனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் காலின் மொன்ரோ. ஸோ 2 ஓப்பனருக்குமே நான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ண வச்சுன்னா சொப்சனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆண்ட்ரூ டைக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் பெரிசன் அண்ட் ஃபின் ஆலன், காலின் மொன்ரோ, கேட்டன் ஜென்னிங்ஸ், ஆஸ்டன் ஆகர், பால் வால்டர், ஹரோன் ஆர்டி, கூப்பர் கோன்லி, சொப்சன் அண்ட் சேவியர் பேர்லட், லோன்ஸ் மோரிஸ். இது பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் டீம். இந்த ஃபைனல் டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக சேவியர் பேர்லட்டுக்கும் அண்ட் கூப்பர் கோன்லிக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அந்த வேறு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா லோன்ஸ் மோரிஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஹரோன் ஆர்டி அண்ட் தென் பால் வால்டர் இந்த 2 பேர்த்துக்குள்ளேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணி நான் ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தில் வச்சுருந்தேன் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.